உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம். உலகம் முழுவதும் கொரோனா தொற்று நோய் மனிதர்களை பழிவாங்குகின்ற கொல்லுகின்ற நோயாக பரவிக்கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையிலே இந்த நோய் பற்றி கருத்துக்கள் சமூக வலைதளங்களிலே வந்த உடனேயே எங்களது அன்பு தலைவர் தளபதி அவர்கள் அனைத்து மக்களும் தனித்திருந்து இந்த கொரோனா நோயை விரட்டியடிக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார்கள். அது மட்டுமல்ல, இந்த நோயினால் பாதிக்கப்படக்கூடிய மக்களுக்கு, மருத்துவமனைகளுக்கு, அதை போலவே சாதாரண ஏழை எளிய மக்கள், தூய்மை பணியாளர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள், நிர்வாகிகள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்களால் முடிந்த நிதியினை உதவி செய்ய வேண்டும் என்று குறிப்பிட்டு சொன்னார்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து நிதி ஒதுக்கப்பட வேண்டும் என்று சொன்னார்கள். 25 லட்சம் ரூபாய் ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரும் ஒதுக்க வேண்டும் என்று எங்களது அன்பு தலைவர் தளபதி அவர்கள் எங்களுக்கெல்லாம் வேண்டுகோள் விடுத்தார்கள். ஏற்கனவே 2019-20 ஆண்டிற்கான அந்த நிதி ஒதுக்கீட்டில் இருந்த 20 லட்சம் ரூபாயை இஎஸ்ஐ மருத்துவமனை கொரோனா வார்டுக்கு மருத்துவ உபகரணங்கள் வாங்குவதற்காக நான் ஒதுக்கினேன். அது என்னுடைய தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் இருக்கிறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2020-2021 ஆண்டிற்கான நிதி இந்த ஏப்ரல் மாதத்திலே தான் வழங்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் இப்பொழுது மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களை நேரடியாக சந்தித்து 10 லட்சம் ரூபாய், முதல்ல 20 லட்சம் கொடுத்துருக்கிறோம், இப்போ 10 லட்சம் ரூபாய் இரண்டாவது கட்டமாக இஎஸ்ஐ மருத்துவமனை கொரோனா வார்டுக்கு மருத்துவ உபகரணங்கள் வாங்கப்படுவதற்காக மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களை நேரடியாக சந்தித்து நான் அந்த கடிதத்தை, அதற்குண்டான அனுமதி கடிதத்தை நான் வழங்கியிருக்கின்றேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எங்களுடைய கோவை மாநகராட்சி பகுதி முழுக்க எங்களது கழக நிர்வாகிகள், வட்ட செயலாளர்கள், பொறுப்பில் இல்லாத இருக்கக்கூடிய கழக நிர்வாகிகள் கூட அனைத்து பகுதிகளிலும் தூய்மை பணியாளர்களுக்கும், அதை போலவே பல்வேறு ஏழை எளிய மக்கள் யார் எங்ககிட்ட தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கேட்டாலும் அவர்களுக்கு அரிசி, பருப்பு உள்ளிட்ட பல்வேறு உபகரணங்களை நாங்கள் வழங்கி வருகின்றோம். அந்த பணிகளும் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய முகக்கவசம், அதை போலவே சானிடைசர் இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய ஊடகத்துறை நண்பர்களுக்கும் இப்பொழுது கோவை மாநகர் கிழக்கு மாவட்ட திமுக சார்பிலே வழங்கப்படுகிறது.